நிலக்கடலையில வெயில் காலத்துல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா பேன் தொல்லை. இந்த பேன் தொல்லையை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எளிமையா நம்மளுடைய செடியில அதிக மகசூல் எடுக்க முடியும். என்னுடைய பேர் தனீஸ்வரன், சேலம் மாவட்டம், நிலக்கடலை விவசாயி. எப்போதுமே நம்ம தோட்டத்துல ஈரமா இருக்கிற மாதிரி நிலம் வச்சுக்கணும். செடி வாடக்கூடாது. அப்படி இருந்ததுனாவே முடிஞ்ச அளவுக்கு பேன் வராம இருக்கும். என்ன காரணம் பேன் வர்றதுக்குன்னா இந்த வாடல் தான். தண்ணியை வாட விட்டு கட்டுறதுனால தான் பேன் வருது. செடி நம்ம தண்ணி கட்டினா நல்லா செழிப்பா இருக்குது. தண்ணி கட்டலைன்னா ரொம்ப வாட்டமா வருது இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து அது நீர் உறிஞ்சிக்கிறத விட அதிகமான தண்ணி அந்த இலை வழியா ஆவியாகுது. அந்த ஆவியாகிறத தடுத்துட்டோம்னா நம்ம செடி எப்பயும் பசுமையா இருக்கும், இலை நல்லா விரிஞ்சு இருக்கும், நல்ல மகசூல் கொடுக்கும். அதுக்கு என்னன்னா கிரீன் மிராக்கல் அப்படிங்கிற ஒரு மருந்தை நாம 8 நாளைக்கு ஒரு டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பேன் தொல்லையோ இல்ல புழு பூச்சி தொல்லையோ இல்லாம இருக்கும் செடி. இது அடிக்கிறது மூலியமா மகசூல் அதிகமாகுது. இந்த மருந்தை கிரீன் மிராக்கலா எப்படி அடிக்கணும்னா காலையில இள நேரத்துல இல்லைன்னா சாயந்தர நேரத்துல வெயில் டைம்ல அடிக்கக்கூடாது. மற்ற டைம் வெயில் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டேங்குக்கு ஒரு 50 ml, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml விதத்துல நம்ம 8 நாளைக்கு ஒன்று இல்லை 10 நாளைக்கு ஒன்று ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த இலை நல்லா ஃப்ரெஷ்ஷா கிரீனிஷா நல்ல பசுமையா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய செடியில நல்ல மகசூல் கிடைக்கும். கிரீன் மிராக்கிளை நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரதுனால என்னுடைய செடியில எந்த ஒரு பூச்சி தொந்தரவோ புழு தொந்தரவோ இல்லை. இலை ரொம்ப கிரீனிஷா நல்ல பச்சை பசையில நல்ல கொழுன்னு இருக்கு. நீங்க என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. போன வருஷம் தை மாசத்துக்கு அப்புறம் நிலக்கடலையை பயிர் பண்ணவங்களுக்கு மேக்சிமம் பேத்துக்கு இந்த பேன் தொந்தரவு வந்துச்சு. என்ன காரணம்னா பயங்கரமான வெயில் அடிச்சதுனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் பெருசா எனக்கு தெரிஞ்சு வரல. இருந்தாலும் இந்த டைம் நம்ம இந்த மருந்தை யூஸ் பண்ணி நம்ம பேன் வராம முன்கூட்டியே தடுத்துக்கிட்டது நல்லது. பேன் வந்ததுன்னா நம்மளுடைய மகசூல் நிச்சயமா குறைஞ்சிடும். எப்படின்னா செடியில காய் பிடிக்கும். உங்க காய்க்குள்ள இருக்கக்கூடிய பருப்பு ரொம்ப சின்ன பருப்பா இருக்கும். அதனால நம்மளுக்கு அவுட்டன் வரவே வராது. முடிஞ்ச அளவுக்கு பேன் வராம என்னென்ன தடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேற ஏதோ டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற செடி பாத்தீங்கன்னா TLG 45 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, மகாராஷ்டிரா வெரைட்டி. இது ரொம்ப பெரிய காயா வரக்கூடிய ரகம். உங்களுக்கு இந்த விதை தேவைன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.